ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று லைவ் போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் வந்து அக்கா எங்கள் அக்காங்கன்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கா. நான் தான் கொண்டு விட்டேன், திருவிழா பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் கிளம்பி வந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து கூப்பிட்றதுக்கு கிளம்புறேன். அதான் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து மீல் மேக்கர் கொஞ்சம் கிடக்கு, அதை வச்சு கிரேவி வச்சுட்டு நைட்டு மாவு வாங்கிட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பணும். இது மேலே போயிட்டு வந்து சிவாவை ஸ்கூலுக்கு சேர்த்தோம்னா எங்கேயுமே போக முடியாது. அதனால தான் குழாய் சரி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன். ஏப்ரல், மே, ஜூன் மாதம் ஸ்கூல் சேர்க்கணும். ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதம் தான் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஊருக்கு போகிறதாலும் எதாக இருந்தாலும் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே எங்கேயுமே போக முடியாது. அப்புறம் குழாய்க்கு டெலிவரி ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இங்கே பார்க்கலான்ட்டு தான் இருக்கேன். நான் டெலிவரியெல்லாம் அங்கே போகிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. சப்போஸ் போனால் அங்கே ஒரு 2 மாதம் விட்டுட்டு சிவாவை நான் ஸ்கூலுக்கு வச்சு மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் மெயின்டைன் பண்ணுவேன். இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அது ஒரு குழப்பமாக போய்ட்டுருக்கு. இது 4வது மாதம். இப்போ வந்தோடனே ஸ்கேனுக்கு போனோம். வீடியோவும் போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயிற்றுச்சு பிடிச்சி கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. அது ஒரு ரீசன் இல்லை. இருந்தாலும் நான் போகல. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் டெய்லி லைவ் வர ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். காலேஜ் நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணல, கொஞ்சம் கசகசன்னு கிடக்கு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போயிட்டு குழாய் போட்டுடணும். அதே கிளம்புடின்னு சொன்ன காலையில் இன்னும் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. அப்புறம் ஒருத்தவங்க வந்து இந்த ரணக்களி கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிடணும் ஒரு செடி, அதுன்னு நினச்சிக்கிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கண்ணாடி களி காமிச்சிருந்தேன். அதை போய் கேட்டாங்க. அதனால் சரி அவங்களுக்கு போயிட்டு ரணக்களி செடி எடுத்துக்கிட்டு அப்புறம் எங்கேயோ ரோட்டில் ஒரு சீத்தாக்கண்ணை குட்டியாக காய்ச்சிருக்குண்ணா, போய் இது காலையில் அதை எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி எங்கேயும் சுற்றுற மாதிரிலாம் போயிட்டு ஊருக்கு போயிட்டு நிறையா கூப்பிட்டு வர வேண்டியதான். எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு குக்கிங் வீடியோ வேறு போட போனீங்களா. அப்புறம் சரி காலையிலே கிளம்புறதே அப்படியே குக்கிங் வீடியோ போட போகிறேன். நான் என்ன சமைச்சிருக்கேங்கிறத காட்டுறேங்க. இந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, அது ஒரு 150 கிராம் எடுத்தேன். அதுக்காக வெங்காயம், தக்காளி, வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வணக்கணும். அது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு ஒரு கிண்டி இதை மூடி விட்டுருணுங்க. மூடி விட்டு இது ஒரு மூடியை போட்டு அடுத்தது இந்த மீல் மேக்கரை எடுத்து நம்ம நல்லா இந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும், வடிகட்டி எடுக்கணும். குழாய்க்கும் வந்து சாப்பிடுவாள்ல, அதுக்காக ரெடி பண்ணுறேன். எனக்கு மட்டும் இவ்வளோ இல்லை. இது நீங்கள் ஒரு 100 கிராம் போட்டாலே கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் வந்து வந்துடும். அந்த மீல் மேக்கர் ஏன் சமைக்கிறேன்னா கறிக்கு பதில் இது. நான் ஜிம்முக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன்னா, அதனால் அந்த மீல் மேக்கர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து முட்டைங்க, 3 முட்டை. எனக்கு ஒன்று, சிவாவுக்கு ஒன்று, குழாய்க்கு ஒன்று. அவன் வந்தோடனே சாப்பிட்றதுக்காக அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை கால்ரெடி பண்ண ஆனால் வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணல. வீடு கொஞ்சம் கட்டினா தான் கிடக்கு. ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எப்பவுமே அவ்வளோ சீக்கிரம் வீடை நீட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காது. நான் 7 நேரம் படுத்து கிடப்பேன். குழாய் இருந்தானா இந்த நேரம் அதையும் கூட்டிகிட்டே கிடப்பேன். வீடியோ எடுக்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சமைப்பேங்க. பிரியாணி மட்டும் போட மாட்டேன், ஏன்னா அந்த அளவு தெரியாது. மற்றபடி இந்த சாம்பார் வைக்கிறது, கறிக்குழம்பு வைக்கிறது, மீன் குழம்பு வைக்கிறது எல்லா வேலையும் செய்யும். நான் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் எனக்கு. எல்லாம் செஞ்சு வீட்டில் யாரோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அப்பப்போ எழுந்து சமைக்கிறது, இந்த வீட்டில் ஜாமான் வாங்குறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணேன். செல்லப்பிள்ளை இல்லையா வீட்டுக்கு, அதனால். அடுத்தது என்ன பண்ணணும்னா சிக்கன் மசாலா இது கூட கொஞ்சம் அப்படி கொட்டிக்கணும். இதில் பாதி தான் இருக்குது. ஏன்னா நான் பாதி அன்றைக்கி மீல் மேக்கர் இப்போது 3 நாளைக்கு முன்னாடி செஞ்சேன், கொட்டிட்டேன். இப்போ அடுத்தது மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வணக்கணும். எண்ணெய் பத்தலை, இதை அப்படி வணக்கணும். நல்லா வணக்கிக்கணும். இப்படி எடுக்கிறதுனால சரியாக எதையும் காட்டலைங்க. இப்படி நல்லா இதை கிண்டிக்கணும். அதில் இந்த மசாலா, வெங்காயம் எல்லாம் கலர்களுக்கு நல்லா கிண்டி போட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும், கெட்டியாக இருக்கிற மாதிரி. இந்த அளவுக்கு பாருங்கள், கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து உப்பு காரம் பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடுறேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம வீடியோலாம் பார்க்க கொஞ்சம் டிம்மாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வீடு ஒன்றும் நல்லா இல்லை, நார்மலாக தான் இருக்க வீடியோ. எப்போவுமே நார்மல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி அப்படி இருக்கும். ஒன்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கலாம் எனக்கு எடுக்க தெரிலங்க. இப்போ அடுத்து உப்பு காரம் பார்த்துட்டு மூடி போட்டு வேலையை பார்க்க வேண்டியதான்.
கிச்சன்லாம் பார்க்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அதுக்குள்ளே வந்து கமெண்டில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து வீடியோ வியூஸ் போகிறதுக்காக நடிக்கிறீங்க போகிறீங்க. நான் போகிறதே 700 800 1000 2000 போயிட்டுருக்கு. இதில் போய்ட்டு நடித்து என்ன பண்ண போகிறாங்க? அதான் ரெடி பண்ணி வச்சுங்க. அடுத்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு நேராக போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு ஊற்றிட்டு பக்கத்தில் இன்னொரு பங்கில் போய் வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, ஒரு 20-30 மில்லி அதில் அடிச்சிடுறாங்க. அதனால் நமக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நஷ்டம் ஆகுதா. அதனால் நான் வாங்கி வச்சுட்டு ஓட்டுறேன். ரெண்டாவது சேஃப்டி, எங்கேயாவது எவ்வளோ போட்டால் எவ்வளோ இருக்கு என்னன்னு தெரியல, மட்டும் ஓட்டிகிட்டே இருப்பேன். அதனால் எப்பயுமே நான் வாங்கி ஒரு 50 ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சுக்குவேன். அதான் என்னோட பழக்கம். நான் உண்மையிலே வந்து பொண்ணுங்களாம் கிரேட்டு தாங்க. நான் தோசை ஊற்றிருக்கேன் காட்டுறேன். எப்படி பிச்சு 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 போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் வர மாட்டேங்குது என்ன பண்ணாலும். அதான் ஒரு 10 மணிக்கே போயிட்டு கிளம்ப போகிறேங்க. கிளம்பிட்டு அங்கே போயிட்டு அவங்க கூட வீடியோ போடுறேன். ஆனால் தனியாக வீடியோ போட்டு எனக்கும் போர் அடிக்குது. வேறு வழியே இல்லாமல் வீடியோ போடுறேன். நீங்களும் வீடியோ போடுன்னு சொல்லி கேட்குறீங்க. உள்ளாய வந்தால் நமக்கு மெயினாக வச்சுட்டு லைவ் போடணும் அப்படின்னீங்களா? இதுக்கு மேலே உட்காந்தா வேலைக்கு ஆகுது. நானும் போயிட்டு வந்தால் தான் சரி வரும். ஏன்னா நிறைய வேலை கிடக்கு. ரேஷன் பொருள் வாங்கலை, எதுவுமே பண்ணல இன்னும். தம்பிக்கு ஸ்கூலுக்கு எதுவுமே பண்ணல. அதனால் போயிட்டு கூப்பிட்டு வரணும். போய் 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஊருக்கு போய், நம்ம ஊரை விட்டு போய். அதனால் போயிட்டு கிளம்புறேங்க. போயிட்டு வந்து கண்ணி பண்ணும்.